கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறதான விதேவ வார்த்தை என்னன்னா, அநேகருடைய குடும்பங்கள்ல கஷ்டம் தீரல, வியாதி தீரல, குழந்தை இல்ல, திருமணம் ஆகல, பல சூழ்நிலைகள்ல குடும்பத்துல சமாதானமே இல்லைங்கிறவங்களுக்கு ஏன் அந்த சமாதானம் இல்லை, எதனால எத்தனையோ வருஷ காலங்கள் ஆனதுக்கு பிறகும் எங்க குடும்பத்துல அதே சூழ்நிலை தான், எந்த ஒரு முன்னேற்றங்களுமே இல்லை, எத்தனையோ வருஷமா நாங்க குழந்தை பாக்கியத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம், குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வியாகுலத்தோடு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வேத வார்த்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அதுல ஏன் அந்த காரியங்கள் உங்களுடைய குடும்பங்கள் நடக்கலைங்கிறத நம்ம முதலாவது பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பின்பகுதியை பார்ப்போம். ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தேவன் ஒரு கட்டளை கொடுப்பாரு. என்ன கட்டளை? ஆதாமுக்கு தான் கொடுப்பாரு. அப்ப ஏவாள் உருவாக்கப்படல, ஆதாம்கிட்ட சொல்லுவாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் 16 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். எவ்வளவு பாடுகள் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனால் அதை பட முடியாது. அவ்வளவு பாடுகள் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும், அதுல என்னென்ன பாடுகள் ஆண்டவர் பட்டாருங்கிறத அதுல குறிப்பிட ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, அந்த சிலுவையில் அவர் வெட்டி சிறந்தார். இந்த நாட்கள் அநேகர் சொல்றாரு, ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை சாபத்தை எல்லாத்தையும் சிலுவையில ஆணி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆணி அடிச்சது 100க்கு 100 உண்மைதான். இதுக்கு பிறகு நம்ம அதை பார்ப்போம். அப்போ இங்க தேவன் ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். தோட்டத்துல அநேக விருட்சங்கள், எக்கச்சக்கமான விருட்சங்கள் இருக்குது. ஆண்டவர் படைச்சது அப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க, தோட்டத்தின் நடுவில் அல்ல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாள் சாவாகவே சாவா என்று கட்டளை இட்டுட்டாரு. ஆதாம் ஏவாளுக்கும் சொல்லிட்டாங்க, இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவன் சொல்லியிருக்காரு, நம்ம அந்த கனி என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, ஏவாள்கிட்ட சாத்தான் தந்திரமாய் வர்றான். எந்த ரூபத்துல வர்றான்? சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்தில் வருகிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நிறைய காட்டு மிருகங்கள், நிறைய நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள், பல ஜீவ ஜந்துக்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு, படைச்சிருந்தாரு. அதுல ஒரு மிருகம் என்னன்னா தந்திரமுள்ளதா இருந்தது. அது என்ன மிருகம்னா சர்ப்பம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, சாத்தான் மிகவும் தந்திரமானவன். ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை இந்த காலத்துல செய்ய வைக்கிறதா சாத்தானுடைய தந்திரம். ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்மளை விட்டு விலக்கணும்னு நினைக்கிறாரோ, ஆனா சாத்தான் என்ன செய்யறான், அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இங்க சாத்தான் 2 கொம்பு வச்சுட்டோ அப்படியெல்லாம் வரல, சாதுவாய் வருகிறான். எப்படி? சமாதானம் பேசுகிறவனாய் வருகிற அந்த கிறிஸ்துவும் அப்படித்தான் வருவான், சமாதானம் பண்ணுகிறவனாய் வருவான் பிசாசு. அதே போலதான் இங்க ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் சமாதானமாய், அப்படியே அவன் பேசுனா நம்ம நம்பணும், அந்த மாதிரிதான் வருவான். அல்லாத அப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் வர மாட்டான். சமாதானமாய், நீ இதை செய்யி, இது செய்யறது பாவம் இல்லை, நீ இதை செஞ்சு பாரு, உன் குடும்பத்துல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் தருவாரு, அப்படியெல்லாம் சொல்லுவான். இங்க ஏவாள்கிட்ட அப்படிதான் சாத்தான் பேசினான். அவனுக்கு தந்திரம் எப்படின்னா, தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் எல்லாம் கனிகள் எல்லாம் புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னா அவன் போட்டு வாங்குறான். ஏவாள்கிட்ட போட்டு வாங்கிட்டான். எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. கனியை புசிச்சா, அந்த பழம் இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு, அதை பறிச்சு புசிச்சு தன் புருஷனுக்கு கொடுத்தா வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை பேர் குடும்பத்துல சாபம் தலைவிரித்து ஆடுகிறது சொல்லுங்க. கேட்டா நாங்க பைபிளை அப்படி கரைச்சு குடிச்சு படிக்கிறோம்,
எங்களை மாதிரி ஜெபம் பண்றதுக்கு ஆள் கிடையாது. எல்லாமே வேணுங்க. பிரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், உபவாசம் இருக்கணும், கர்த்தருக்காக நிக்கணும், அவ்வளவுதான், உண்மைதான். ஆனாலும் அங்க சொல்லிருக்கு பாத்தீங்க, ஆனாலும் எப்படி உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? எப்படி போய் கொண்டிருக்கிறது? கர்த்தர் செய்யக்கூடாது, கர்த்தர் தொடக்கூடாது, கர்த்தர் ருசி பார்க்க கூடாது என்று சொல்லுகிற இடங்களிலே போய் நாம் தொடுகிறதும் ருசி பார்க்கிறதும் புசிக்கிறதுமா இருக்கிறோம். இதனாலதான் நம்ம குடும்பத்துல சாபங்கள் நம்மளை விட்டு போகவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அங்க ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினுடைய வார்த்தை, சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு கனியை புசித்தார்கள். புசித்ததுக்கு அப்புறம் அதிகாலையில் தேவன் தேடி வருகிறார். தேடி வரும் பொழுது ஆதாம் ஒளித்து கொண்டான், ஏவாள் ஒளித்து கொண்டாள். ஏன்? தேவ சமூகத்துக்கு விலகி மறைந்து கொண்டார்கள், ஒளித்து கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே அநேகர் கர்த்தரை தரிசிக்காம, கர்த்தரோடு நெருங்கி வராம, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பட்சத்தில் தேவனோடு நாம் உறவாட முடியாது. பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே ஆண்டவரே மணிக்கூர் கணக்கில் என்று சொன்னாலும் தேவ பிரசனம், தேவ ஆளுகை, தேவன் அந்த இடத்துல பிரசனமாக மாட்டார். தேவ ஆளுகை அங்க இருக்காது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அங்கே ஆதாமும் ஏவாளும் தேடி வரும் பொழுது ஒளிந்து கொண்டார்கள், விருட்சத்துக்கு மறைவிலே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்மளிடத்தில் எந்த காரியங்கள் இல்ல, பண பிரச்சனை, பொருள் பிரச்சனை, குடும்பத்துல பலவித பிரச்சனைகள் இருக்கலாம். தேவ சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியோம் என்றால் நமக்கு அந்த போராட்டங்கள் பெரிதாவே தெரியாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. எப்ப பாவம் செஞ்சு துணிகரமா பாவம் செஞ்சோமோ அங்க ஆதாமி ஏவாளையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதுக்கு முந்திர வசனம் 10ல இருந்து வாசிக்கிறேன். அதற்கு அவன், நான் தேவரீரோட சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன். ஏன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ல நிர்வாணி என்று அவனுக்கு தெரியவில்லை? தேவ மகிமையின் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தார்கள். தேவனே அவர்கள் மகிமையா இருந்தார்கள். அவர்கள் நிர்வாணிகள் என்று தெரியவில்லை. எப்போ ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத கனியை புசித்தார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்களோ, அப்பவே என்ன ஆயிருச்சு? நிர்வாணம் என்கிற காரியம் வந்து விட்டது. இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கை இப்படியாக்கத்தான் இருக்கிறது, நிர்வாணமாக தான் இருக்கிறது. அவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் அப்படி நல்ல ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்று நினைத்தாலும் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஏதோ ஒரு போராட்டம். ஏனென்றால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றுதான் அர்த்தம். அதுல 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு மகிமின் வஸ்திரத்தை தானே உடுத்தி விட்டு இருந்தேன். அப்போ நீ நிர்வாணின்னு உனக்கு தெரியுது இல்ல, அப்ப அந்த நிர்வாணின்னு உனக்கு அறிவித்தவன் யார்? சரிங்க, அப்படியே நிர்வாணியா ஆயிட்டாங்க. ஆனதுக்கு பிறகும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதனாலதான் சாபங்கள் தொடர்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாபங்கள் நம்ம குடும்பத்துல யார் தொடருகிறதுனா, தப்பு பண்ணிக்கிட்டு அவன் செஞ்சான், அவனாலதான் நான் இதை செஞ்சேன், இவள்னால இதை நான் செஞ்சேன், அவன் அப்படி செஞ்சான் அதனால நான் இப்படி செஞ்சேன். இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆதாம் ஏவாள் கனியை பறிச்சு புசிச்சதுனால அவங்க சபிக்கப்பட்டார்களா? அதனாலே சபிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த பாவத்தை ஒத்து, ஆண்டவரே நான் பாவம் செய்துவிட்டு நீங்கள் சொன்ன கனியை நான் புசிக்க கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க, அந்த கனியை நான் புசிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் 2 பேர் விழுந்திருப்பார்கள் என்றால் சாபம் தலைமுறைகளுக்கு வந்திருக்காது. எதனால் அவர்களுக்கு சாபம் வந்தது என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம கூப்பிட்டு கர்த்தர் கேட்கிறாரு, ஏன் அந்த கனியை புசிச்ச? உனக்கு நிர்வாணி நான் சொன்னது யாரு? நான் உனக்கு புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை நீ புசிச்சிட்டாயா ஆதாமே? புசிச்சிட்டியா ஏவாளேன்னு சொல்லி ஆதாமதான் முதல்ல கூப்பிட்டு கேட்டாரு. ஏவாளை கூப்பிட்டு கேட்கல. யார கூப்பிட்டு கேட்டாரு? ஆதாமை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே உனக்கு நிர்வாணி நான் அறிவிச்சது யாரு? நான் உனக்கு புசிக்க வேண்டாம் இன்னொரு கனியை விலக்கி வச்சேனே, அதை புசிச்சிட்டியான்னு கேட்கும் போது ஆதாம் யார் மேல பழி தூக்கி போடுறாங்க? நீங்க அதை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆதாம் ஏவாள் மலி, நீர் உண்டாக்கி கொடுத்தீர்கள ஒரு ஸ்திரீ,
அவதான் எனக்கு அந்த கனியை பறிச்சு புசிக்க கொடுத்தான்னு சொல்றான். ஆண்டவர் பாக்குறாரு, அப்படியா அப்படின்னு சொல்லி ஸ்திரீட்ட வந்து கேட்கிறாரு. ஸ்திரீ யார் மேல பழி தூக்கி போடுறான்? சர்ப்பத்தின் மேல பழி தூக்கி போடுறான். ஆண்டவர் முதல்ல சபிச்சது சர்ப்பத்தை சபிக்கிறாரு. இந்த நாட்களை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை நம்ம இந்த பூமியில வாழ்றதுனால பலவிதமான பாவங்கள் நம்மளை பின்தொடர்ந்து, ஒருவேளை ஏதாவது ஒரு பாவத்துல நாம் வீழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவானாலும், ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்துல போய் விழறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே, நான் அப்படியே நடந்து போனேன்னா அப்ப அங்கிருந்து ஒரு பாவம் என்ன தேடி வந்துச்சா, நான் அப்படியே விழுந்துட்டேன், அப்படி சொல்லக்கூடாது. பாவத்தில் வீழுகிறவர்கள் தன்னை வெளியரங்கமாக்கி, ஆண்டவரே நான் பாவி என்று அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது சாபம் நம்மளை பின்தொடராது. இங்கே ஆதாம் ஏவாளை பழிசாற்றார், ஏவாள் சர்ப்பத்தை பழிசாற்றார். அங்கே என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சர்ப்பத்தை சபிக்கிறார். ஃபர்ஸ்ட் சர்ப்ப, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல 14வது வசனத்துல, ஆதியாகமம் 3:14 தான் அங்க சர்ப்பத்தை சபிக்கிறாரு. மண்ணை தின்பாய். தேவனுடைய ஜனங்களே, இந்த வார்த்தை எனக்கு மிகவும் வேதனை கொடுக்கக்கூடிய வார்த்தை. இந்த நாட்கள்ல அவங்க எல்லாரும் நினைக்கிற வார்த்தை, ஆண்டவர் சர்ப்பத்தை சபிச்சிட்டார், சர்ப்பம் உயிர் உள்ள நாளெல்லாம் மண்ணை தின்னும் அப்படின்னு ஆண்டவர் சர்ப்பத்தை சபிச்சிட்டாருன்னு தானே நினைக்கிறீங்க? மண்ணுங்கிறது நம்ம தான் மண்ணு. நம்ம எதுல உருவாக்கப்பட்டோம்? நீங்க ஆதியாகமத்துல ஆண்டவர் மனிதனை எதனால உருவாக்கினார்ன்னு இருக்கு, மண்ணால் உருவாக்கினார். மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினார் அப்படின்றதெல்லாம் வேத வசனங்கள் சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் எப்போ அந்த கனியை பறிச்சு புசிச்சது ஒரு பக்கமாக இருந்தாலும் தன் பாவத்தை ஒத்துக்கல பாத்தீங்களா? அப்பவே ஆண்டவர் மனிதனை திங்கும்படியாய் சர்ப்பத்துக்கு சாபத்தை விட்டார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இதுவும் ஒரு சாபம். இது மனிதனுக்கு ஒரு சாபம் தான். சர்ப்பத்தை சபித்தாலும் இது மனிதனுக்கு ஒரு சாபம். அவன் பாத்தீங்களா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் யாரை தின்னுட்டு இருக்கிறான்? ஒவ்வொரு மனிதன்களையும் அவன் கேன்சர் வியாதியாக இருக்கலாம், சுகரா இருக்கலாம், பிரஷரா இருக்கலாம், இன்னும் பல ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், கட்டியா இருக்கலாம். எந்த ஒரு வியாதியினாலும் அவன் பிசாசு யோபையாவை போய் ஆண்டோட்ட போய் அவன் உத்தரவு கேட்கிறான். நான் யோபு மேல கைய வைக்கிறேன், அவன் உண்மையை மறுதளிக்கானோ பாரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போ, ஆண்டவர் தாங்க அனுமதி கொடுத்தாரு. ஆண்டவர் யோபுவை தொட்டு அவனுக்கு வியாதியஸ்தன் ஆக்கல. யார் வந்தது? சாத்தான் தான் விளைவினத்தை கொடுத்தான். ஆனா அவர் உறுதியாய் நின்றாரு. அவருக்கு உதடு மட்டும்தான் அழுகாம இருந்துச்சு. மற்ற பாகங்கள் அத்தனையும் அழுகி போய்விட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் தொட்டது? பிசாசு, சாத்தான். வேதவசனம் கிளியராக இருக்கிறது. சாத்தான் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கொடிய பருக்களால் யோபுவை வாதித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா பவுல் சொல்றாரு, ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கேட்கிறான். ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, இது சாத்தான் கொட்டுகிற சாத்தானுடைய தூதனுடைய குட்டு முள்ளா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் அநேகர் நினைக்கலாம், இது எனக்கு கர்த்தர் கொடுத்த பலவீனம், இது கர்த்தருக்காக நான் சகிக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. எந்த பலவீனங்களா இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் சரி, எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் சரீர பிரகாரமா இருக்கலாம், ஆத்மாவில் இருக்கலாம், தாக்குகிறது என்றால் அது சாத்தான் தான் என்று நான் ஊர்ஜிதமாய் வேத வசனத்தின் அடிப்படையில நான் சொல்லுவேன். நான் வேற கட்டுக்கதைகளோ வேற எதுவும் அந்த பலிபீடத்தில் நான் பேச விரும்பவில்லை. வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி சொல்லுகிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பா என்று பிசாசுக்கு சாத்தானுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. சாபம், அது ஒரு சாபமாய் மாறி இந்த நாட்கள் அநேகருடைய குடும்பங்களில் கர்ப்பப்பையில பிரச்சனை எதனால் வருகிறது? சாபம். உங்க குடும்பத்துல இருக்கிற சாபம் தான். ஏன் நாங்க நல்லா தானே இருக்கிறோம், சாபத்துக்கு தானே, சர்ப்பத்துக்கு தானே சாபத்தை விட்டாரு, எங்களுக்கு ஏன் வருதுன்னா நீங்க அவனுக்கு இடம் கொடுக்குறீங்க. அவன் உங்க சரீரத்துல கை வைக்கிற அளவுக்கு நீ ஏன் இடம் கொடுக்குற? அத்தட்டி தள்ளு, பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணு, அந்த அசுத்தாவிகளை வீட்டை விட்டு கடிந்து கொண்டு வெளியேற்று.
அந்த பலன் இல்லை. ஆனா உபவாசம் இருந்து தேசத்துக்காகவும் அங்கே இங்கே நல்லா ஊக்கமா செபிக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அல்ல அல்ல. ஆண்டவர் அந்த நாட்களிலே சர்ப்பத்தை சபிக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சபிச்சு சர்ப்பத்துக்கு சாபத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸ்திரீயை பார்க்கிறார். ஸ்திரீயை பார்த்து ஸ்திரீயையும் சபிக்கிறார். அந்த இடத்திலே அந்த ஸ்திரீயை பார்த்து சபிக்கும் பொழுது, பிள்ளை பெறும் பொழுது உன் வேதனை அதிகமா இருக்கும் என்று ஸ்திரீயை பார்த்து சபிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அன்புள்ளவர்களா? ஆண்டவர்களா சபிக்க மாட்டாரு. ஆண்டவர் நல்ல அன்புள்ள தேவன். ஐயோ, அவரெல்லாம் அவர்கிட்ட சபிக்க மாட்டார். நீங்க சும்மா சாபம்னு சொல்லி எங்களை பயமுறுத்தாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை ஆண்டவர் இருதயத்தில் போடுகிறார். ஆண்டவர் நம்ம இருதயத்துல வந்தது உண்மைதான். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு 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 பெரிய ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களாம், இல்லைன்னா ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்கு, நம்ம அந்த இடத்த விலைக்கு வாங்குறோம்னா, இதுக்கு முன்னாடி அந்த இடத்த பராமரிச்சவன் கொப்பும் கொலைகளுமா போட்டு என்ன செஞ்சிருப்பான், முள்ளு இன்னும் பலவிதமான அருவறுப்புகள் அசிங்கங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வேலை என்ன? அப்பமா ஆண்டவர் இறங்கி வந்து செய்வார்னா, இடத்த வாங்கி தர்றது தேவனுடைய சித்தம். இடத்த வாங்கி நம்ம கையில கொடுத்துருவாரு. ஆனால் அதை களை கொத்தி அதுல இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றி அதை அந்த இடத்துல தென்னந்தோப்பு மற்றும் காய்கனிகள் இப்படி எல்லாம் வைக்கிறது நம்ம கடமை தான். அதுவும் ஆண்டவர் வந்து செய்வாருன்னு சொல்ல முடியாது, சரியா? அதனால இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நம்ம இருதயத்துல வந்தது உண்மைதான். ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் இதற்கு முன்னாடி நிறைய கொப்பு களைகள் முள்ளு அந்த அந்த நிலம் வந்து என்ன சொல்றது, கிளீன் பண்ணாம இருக்கும். அத ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போது ஏனோ தானோ என்று படித்துட்டு போகாதபடிக்கு, புதிய ஏற்பாடா இருக்கலாம் பழைய ஏற்பாடா இருக்கலாம், எது இருந்தாலும் அதுல எது பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தொடாதே, ருசி பார்க்காதே இதெல்லாம் சொல்றாரா? உடனே நம்ம கீழ்ப்படியணும். இல்லென்றால் பாவம் நம்மளை பின்தொடர்ந்து வரும், சாபம் நம்மளை பின்தொடர்ந்து வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முதலாவது நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் குடும்பத்திலே சாபம் வரும். இதுல ஒரு காரியம், இந்த மெசேஜை எடுக்கும் போது, நான் இந்த மெசேஜ் எடுக்கவே இல்லைங்க, நான் ஓப்பனாவே சொல்றேன். எனக்கு நேத்து ஒரு டிராவல் போயிட்டு வந்து ரொம்ப களைப்பா இருந்து நான் படுத்துட்டேன். தூங்கும் பொழுது கர்த்தர் சொப்பனத்தின் வாயிலாக இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களிலே ஒருவேளை நீங்க எல்லா காரியங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்காக பக்தி வைராக்கியமா வாழக்கூடிய பிள்ளைகளா இருந்தால், உங்களுக்கும் பல சூழ்நிலைகள், குழந்தை இல்லாமைகள், இப்படி பல காரியங்கள் இருக்குமானால், தேவன் எனக்கு இந்த காலையில கொடுத்த வார்த்தை என்னன்னா, உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படி இந்த தலைமுறைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில உங்களுடைய முன்னோர்கள் விக்கிரக கோயில்களில் போய் பலி செலுத்தி இருப்பார்கள். என் தாயார் செய்தார். நான் இல்லாம ஆரம்பத்திலே ரட்சிக்கப்படவில்லை. அப்போதே எனக்கு நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் எனக்கு இதெல்லாம் உணர்த்தி கொடுத்து எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்து விட்டுவிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் எங்க அம்மா அப்பா தானே செஞ்சாங்க, இதெல்லாம் என் தாத்தா பாட்டி தானே செஞ்சாங்கன்னு இருக்காதீங்க. இதுவும் உங்களை பின்தொடரும். விக்கிரக கோயில்களிலே போய் சேவல் பலி கொடுக்கிறது, ஆடு பலி கொடுக்கிறது, அங்கே நான் மொட்டை அடிப்பேன் என்று நேர்ந்து கொடுக்கிறது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால உங்களுடைய வாழ்க்கையில் வாழையாக தொடர்ந்து வரும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நீங்கள் பாவ அறிக்கை செய்து விட வேண்டும் என்று தேவன் இந்த நாட்கள் உங்களுக்கு சொல்லுகிறார். விட்டு பாருங்களேன். சிலவங்க எல்லாம் மிஞ்சின நீதிமான்களா இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் இது செய்ய மாட்டார்கள். நான் செய்த பாவத்தை நான் அறிக்கை செய்வேன், அவர்கள் செய்த பாவத்தை அவர்கள் இறந்து ஒருவேளை எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. பரிசுத்தமா வாழ்கிறவர்கள் தேவனிடத்திற்கும் பாவிகளாய் வாழ்கிறவர்கள் அவங்க இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் உங்கள் குடும்பங்களில் ஏன் சமாதானக்கேடு, ஏன் குழந்தை இல்லை, ஏன் குடும்பத்தில நோய், ஏன் போராட்டம் பிரச்சனை, எந்த காலையில இருந்துச்சா ராத்திரி தூங்க போறது வரைக்கும் குடும்பத்துல பிரச்சனை ஏனென்றால் ஆராய்ந்து பாருங்கள். முன்னோர்களுடைய சாபங்கள் உங்களை பின்தொடர்கிறதா என்று ஒரு கணம் தேவ பாதத்திலே போயிருந்த, ஆண்டவரே இருந்தாலும் எனக்கு காமிச்சு கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் இப்பொழுதே அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். அடுத்த உங்க குடும்பத்துக்கு விரோதமா உங்களுடைய முன்னோர்கள் போய் சேவனை செஞ்சிருக்கிறாங்களா?
யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அடுத்தவங்க செய்கிற செய்வன கூட உங்களை பின்தொடரும். அதனால எல்லாவற்றையும் நம்ம தேவ பாதத்துல இருந்து கேட்போம். ஆண்டவரே, எதனால எனக்கு சொல்லி கொடுங்க. பேசும் தெய்வம் இல்லையா? கல்லோ மண்ணோ அல்ல நம்மளுடைய ஆண்டவர் பேசும் தெய்வம். பேசுவார் நம்ம கிட்ட. நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் எதனால என் குடும்பத்துல என் பிள்ளை இத்தனை வருஷமா நான் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆயிட்டேன், என் பிள்ளைக்கு குழந்தை இல்லையே, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே, ஏன் இப்படி, என்ன, எதனாலன்னு கேளுங்க. கர்ப்ப பாத்திரத்தை பிசாசானவன் அடைத்து வைத்திருக்கிறான். சாபம், அது ஒரு சாபம். சில குடும்பங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? தொடர்ந்து குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஒரு 10 பிள்ளைங்களை பெற்று வச்சிருப்பாங்க. 10 பிள்ளைங்கள 2 பிள்ளைகள் குழந்தை இருக்கும், மற்ற பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இருக்காது. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். இந்த மாதிரி குடும்பத்துல கணவன் பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்துல மனைவி பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாமே ஒரு சாபம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே. பிசாசனுடைய தந்திரங்கள், பிசாசனுடைய கிரியைகள், இதெல்லாம் தந்திரமா தான் அவன் செயல்படுவான். தெரியவே செய்யாது. அவன் வீட்டுக்குள்ள வர்றதும் தெரியாது, வீட்டுக்குள்ள சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதும் தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட நமக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே எனக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்மளுடைய தாய்மார்கள், தகப்பன், இப்படிப்பட்டவர்கள், முன்னோர்கள் ஏதாவது ஒரு காரியத்திலே பிசாசுக்கு அடிமைப்பட்டு, விக்கிரக ஆராதனையிலே அடிமைப்பட்டு, அதற்கு செலுத்த வேண்டிய காரியங்களை செலுத்தி உங்களையும் அதற்குட்படுத்தி இருப்பார்கள் என்றால் உடனடியாக பாவரிக்கை செய்து விட்டு விடுங்கள். இதனுடைய பாவத்தினுடைய சாபம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள். அது தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம். அந்த அவர்களிடத்தில் கிரியை செஞ்ச ஆவிகள் நம்ம இடத்தையும் வரும். நம்மகிட்ட நான் இன்னொன்னு கேட்கட்டா, அம்மா அப்பா வாங்கி போட்ட கோடிக்கணக்கான சொத்து பிள்ளைகளுக்கு வேணும். ஆனா அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்ச பாவம் நம்மள்கிட்ட வரக்கூடாது. அப்படித்தானா? சொத்தும் வரும், அவங்க சேர்த்து வச்ச சாபமும் பாவமும் பியாயி பிசாசு எல்லாம் நம்ம கூட வரும். நம்ம வேலை என்னன்னா, சொத்தை வாங்கி ஜம்முன்னு வீடை போட்டு நம்ம கட்டி உட்கார்ந்து இருக்கிறோம்ல, அதே போல அந்த பாவங்களும் நம்மளிடத்தில் பின்தொடர்ந்து வரும் பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு அந்த அசுத்தாவிகளை கடிந்து சிறைப்படுத்த வேண்டும், கட்ட வேண்டும். சிறைப்படுத்தி பாருங்களேன், அப்புறம் உங்ககிட்ட அது வராது அப்படி என்று வேதவசனம் சொல்கிறது. அங்கேயே ஆதாமும் ஏவாளும் அந்த பிசாசும் சபிக்கப்பட்டு போனார்கள். சபிக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சர்ப்பத்துக்கு சாபம். ஸ்திரீயானவளுக்கு நீ கற்பமாய் இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பயங்கரம். இன்னைக்கு பிரசவிக்கிறவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. பயத்தை கீறி பிள்ளைகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரசவிக்கும் பொழுது அவ்வளவு கடுமையான வேதனை. ஏன் வருதுன்னா, சாபத்தினால் நமக்கு வந்த வேதனைகள். ஆதாமுக்கு ஒரு சாபம் வருகிறது. அவன் முகத்தின் வேர்வையால் கஷ்டப்பட்டு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னுடைய முகத்தின் வேர்வையினால் நீ உழைச்சி சாப்பிடுவாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இது ஆதாம் ஏவாள் சப்ஜெக்ட்ல சாபத்தின் கிரிகளை வச்சு பார்த்தோம். இன்னொருத்தனையும் கர்த்தர் சபிச்சிருக்கிறாரு. அது எதனால சபிச்சார்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். காயின ஆண்டவர் சபிக்கிறாரு. எப்படி சபிக்கிறாரு? அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் பொறாமை கொள்கிறான். பொறாமை கொண்டு அவனை கொலை செய்கிறான். கொலை செய்யும் பொழுது அதுக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஏன் கொலை செஞ்சாங்கிறது தெரியும். ஆனா நம்ம தேவன் ரொம்ப அன்புள்ளவர், அது உண்மைதான். ஏன்னா அங்க ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க, பாவம் செஞ்சு நிர்வாணிகளை ஆயிட்டாங்க. ஆனா அவர்களுக்கு தோல் உண்டாக்கி நீ நிர்வாணி என்று இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்குனாரு. உண்டாக்கிட்டு வேற ஒண்ணும் செய்யல, தோட்டத்தை விட்டு வெளியில விரட்டிட்டார். நாளுக்கு ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்பது உண்மைதான். அங்க சபிச்சாரு. அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா, அவர்களுக்கு தோலுடைகளை, ஒரு ஆட்டை பலி செலுத்தி அந்த ஆட்டினுடைய தோலை எடுத்து அவர்களுக்கு ஆடையாக உடுத்திட்டு அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா, ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டிட்டாரு. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இவன் திருப்பி வந்துருவான்னு சொல்லி காவல் செய்ய கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஒருவேளை நீங்க என்ன பாவத்தை வேணாலும் செஞ்சுக்கிட்டு, ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அப்படியா? இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், பாசமுள்ளவர், தோளின் மேல் சுமப்பவர், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர், எல்லாமே இந்த வேதாகமத்துக்குள்ளதான் இருக்கிறது. ஆனால்
ஆனால் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் சாகும் என்று வேதவசனம் சொல்கிறது. இங்கே ஆபேலை காயின் கொலை செய்கிறான். கொலை செஞ்சுட்டு அவன் மறைஞ்சிடலான்னு பார்த்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காயினே ஆபேல் எங்கன்னு கேக்குறாரு. உடனே அவன் கேக்குறான், அவனும் ஒத்துக்கல பாருங்க. நான் அந்த ஆண்டவரை கொலை செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அவன் கேட்காம அவன் என்ன செய்யறான்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கா. 9வது வசனத்திலே, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். டேய், நீ தானடா துணிகரமா கொண்டு வச்சு கொலை செஞ்ச, இப்ப தெரியலங்கிறியே. ஆமாப்பா, எனக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, நான் கொன்னுட்டேப்பான்னு சொல்லி போய் ஒப்புரவாயிருந்த ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? காயினே மன்னிச்சிருப்பாரு. காயின், நான் அறியேன். திமிரு பதில், நான் அறியேன். என் சகோதரனுக்கு என்ன நான் காவலாளியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியா ராஜான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்திலே காயினை சபிக்கிறார். ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுதுப்பா, நீ கொலை செஞ்சல, வயல்வெளியில வச்சு கொலை செஞ்சல, அந்த ரத்தம் உயிர் உள்ளது, அது என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஆண்டவர் இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று அவனுக்கும் சாபத்தை கொடுக்கிறார். இந்த நாட்களிலே சகோதரன் சகோதரிக்கு இப்போ ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி உறவு முறைகள் இருக்கும் என்றால் அவர்களுக்கு விரோதமாய் யார் எழும்புகிறீர்கள்? பிடிக்கலன்னா விட்டுட்டு ஒதுங்குங்க. எந்த ஒரு மனஸ்தாபங்கள் இருந்துச்சா, பிடிக்கலையா, பேச பிடிக்கலையா, அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருந்தா ஒதுங்கிறது தப்பு கிடையாது, அது பாவமும் கிடையாது. ஆனால் உன் சகோதரன் நாசமாய் போக வேண்டும், உன் சகோதரன் ஏதோ ஒரு காரியத்துல அவன் நல்லா வாழக்கூடாது, செத்து போயிடணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கிறிஸ்தவ வட்டாரங்களிலே தன் சகோதரனுக்கு விரோதமா எழும்புகிற கூட்டங்கள் எத்தனை எழும்பி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை செய்வனை வச்சு கொள்ளுகிற கூட்டங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு இடமா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு எங்க அம்மா இடம் வாங்கி போட்டு போனாங்க, என்னுடைய இடம் அது, ஆனால் எனக்கு வேண்டாம். ஏன்னா நமக்கு ஒரு பொருளை தேவன் அனுமதிக்கல, நமக்கு அது கை வச்சு தொட்டு போட அந்த இடத்தை எங்க அம்மா வாங்கி போட்டிருக்கா நான் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது. ஏனென்றால் அது என்னுடைய சகோதரனுடைய பேர்ல எங்க அம்மா எழுதி வச்சுட்டு செத்து போயிடுச்சு, எங்க அம்மா செத்தும் போயிடுச்சு. ஆனால் அதுல எனக்கு பங்கு உண்டு. ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவ அந்த சொத்தை அவ எனக்கு தரவில்லை என்று சொல்லி அவளுக்கு ஆப்போசிட்டாவும் நான் நினைக்கிறேன். என் அக்கா அவள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் அவளை ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த நாட்கள்ல கர்த்தர் கேட்கிறார், எத்தனை பேர் அப்படி ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இடத்துல ஒரு இன்ச்சு கூட என் தம்பிக்கு போயிடக்கூடாது, என்னிடத்துல ஒரு இன்ச்சு கூட என் அண்ணனுக்கு போயிடக்கூடாது, அக்காவுக்கு போயிடக்கூடாது, அவளுக்கு போயிடக்கூடாது, இவளுக்கு போயிடக்கூடாது. பாட்டிகளும் பொறாமை. சாகும்போது நாம் எதையும் எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் அல்ல. அங்கே காயினுக்கு பொறாமை உண்டாகிவிட்டது. என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை, அவருடைய காணிக்கை மட்டும் அங்கீகரிப்பாரா என்கிற பொறாமையிலே காயின் ஆபேலை கொலை செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலைங்கிறது புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. நாவினால் பேசும் பொழுது ஒரு மனிதன் சாகிறான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய சகோதரன் தானே, ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தோம், விட்டு கொடுத்தா என்ன ஆயிரப்போகுது? ஒரு அடி நிலமோ இல்லைன்னா ஒரு செண்டோ இல்லைன்னா மொத்தமுமோ வச்சு ஆசீர்வாதமா இருந்துட்டு போகட்டும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால நம்ம சகோதரனுக்கு விரோதமாய் நாம் எதுவும் செய்யக்கூடாது. இங்கே காயின் செய்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருபோது வரக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் இந்த நாட்களில் தேவனிடத்தில் மண்டியிடுங்கள். ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமாய் நான் பேசிவிட்டேன், என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும் ஆண்டவரின் நாட்கள் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் இந்த சாபத்தை முறிக்க போகிறார். அந்த ஃபர்ஸ்ட் சொன்னது போல சாபத்தையும் பாவத்தையும் எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார் என்றால் அந்த சிலுவையில் அறைந்தவர் இயேசு, அடிக்கப்பட்டவர் இயேசு, அடிச்சு எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டு போயிட்டாரு. ஆனால் நமக்கு பங்கு இருக்கிறது. நம்ம இந்த பூமியிலே கொத்தி எரு போட்டு அதை நமக்கு மற்ற களைகள் எல்லாம் புட்டிங்கி தூர எறிஞ்சு போட்டு நம்ம என்ன செய்யணும்?
கனி கொடுக்கிற தென்னை மரம் கண்ணை வைக்கலாம், கொய்யா மரத்தை வைக்கலாம். கனி கொடுக்கிறது, அதான் ஆண்டவர் சொல்றார், கனி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில வேணும். இந்த பூமியில அழிந்து போகிற இந்த பொக்கிஷத்துக்காக நாம் போராடக்கூடாது. அழிந்து போயிருங்கிறதுடைய பிள்ளைகளோ, ஒரு நிலநடுக்கமோ, ஒரு சுனாமியோ, ஏதோ ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்துச்சுன்னா, நீங்க வச்சிருக்கிறீங்களா ஒரு செண்டு என் பங்கு அவன் எடுத்துட்டாங்கிற ஒரு, அதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, கேஸ் போடுறது. இத ஆண்டவர் சொல்றார், கேஸ் போடுற காரியங்கள். கிறிஸ்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போடுறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வழக்கு உண்டானா நீ ஏன் மத்தவங்கள்ட்ட போற? அந்த வழக்கு உனக்கே தீர்க்க முடியாதது என்னன்னு கொரிந்தியர்கள் ஆண்டவர் கேட்கிறாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை டேஷனா யார் எத்தனை லட்சம் கொண்டு செலவு பண்ணிட்டு இருக்கிறீர்கள்? விட்டுருங்க. ஒரு அடி நிலம் தானே, ஒரு செண்டு தானே, விட்டுருங்க. இதெல்லாம் அழிந்து போகிற பொக்கிஷங்கள், அழியாத பொக்கிஷமாயிருக்கிற அலங்கரிப்பு நமக்கு பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால பரலோகத்துல பொக்கிஷங்களை சேருங்க. அவ 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்துட்டா நான் 20,000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுக்கணும்னு துணியாதீங்க. திருப்பியும் சொல்றேன், அவன் 10 லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டா நான் 20 லட்சம் ரூபாய் கார் வாங்கணும்னு துணியாதீங்க. எல்லாம் ஒரு செகண்ட், கர்த்தருடைய பார்வையில ஒரே செகண்ட்ல அழிஞ்சு போயிடும். இந்த அற்ப காரியங்களுக்காக போட்டி போடாமல் கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக சாபத்தை நம்மளுடைய இந்த நாட்கள், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கும்போது பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம், கீழ்ப்படியாமைகள் இதெல்லாவற்றையும் அகற்றி தள்ளுவோம். பாதத்தில் உட்காருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொடுத்தார். ஒரு வீட்டுல எனக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுகிறார்கள். அந்த வீட்டுல ஜெபம் பண்ண போகும்பொழுது இரண்டு சர்ப்பம் அந்த இடத்திலே நான் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் என்ன ஜெபிக்கிறார்கள், எதற்காக ஜெபிக்கிறார்கள் என்று அது உன்னிப்பாய் கேட்கிறது. அந்த ஜெபம் செயல்பட விடாதபடிக்கு சத்துரு ஆளுகை செய்கிறான். எதற்காக? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது இந்த சர்ப்பம் என்ன செய்கிறது என்றால், வீட்டிற்குள்ளே வந்து ஒளிந்திருந்து, பப்ளிக்கா இருந்தால் தெரிஞ்சு விடும் என்று ஒளிந்து போய் ஒரு சோபா கடியில நினைக்கிறேன், அந்த சோபா கடியில போய் உட்கார்ந்து அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பைக்கு ஃபால்ட் உண்டாக்கும்படியாக அந்த பிசாசானவன் ஒளிந்து கொண்டு கிரியையா இருக்கிறான். நான் இன்னைக்கும் சொல்றேன், இது ஒரு சாபம். சர்ப்பத்தை ஆண்டவர் காமிக்கிறார் என்றால் அது ஒரு சாபத்தின் கிரியை. உடனடியாக என்ன செய்யுங்க? குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன், முன்னோர்களுடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள். இன்னொன்னு, கர்த்தர் வந்து எந்தெந்த பாவத்தை தெரியுமா அருவருக்கிறாரு? விக்கிரக ஆராதனையை சீப்போ என்று அருவருக்க சொல்றாரு. விபச்சாரம், வேசித்தனம், இந்த 3 பாவமும் உங்களிடத்தில் இருக்கா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஏசப்பா பிள்ளையா மாறதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பு வாலிப வயதாக இருக்கலாம், சிறு வயதாக இருக்கிற எந்த வயதோ, பிசாசு எந்த வயசுலயும் வருவான். இந்த வயசுலதான் வயசான கிழவன்மார்களிடத்தில், கிழவிமார்களிடத்தில் வருவான். வாலிப பிள்ளைகளிடத்தில் வருவான் இல்ல, சின்ன பிள்ளைகளிடத்துல வருவான். சாத்தான் எந்த ரூபத்திலையும் வருவான். என்னென்ன தப்பு வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க, என்னென்ன தாய் தகப்பன் மாருக்கு தெரியாம என்னென்ன பாவங்கள் செஞ்சிருக்கிறீங்க, பாதத்தில் விழும்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவிலும் பிரதானமான பாவியின் பவுல் சொன்னது போல நானும் பாவிலும் பிரதானமான பாவியாக ஒரு நாட்களில் இருந்தேன். கர்த்தர் தொட்டு தூக்கி குப்பையிலிருந்து தூசியை தட்டி உதறி என்னை மேன்மையான ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறதுக்கு காரணம், நான் முழங்கால் படியிட்டு இயேசுவை என்றைக்கு அறிந்தேனோ அப்பொழுது முழங்கால் படி போட்டேன். ஆண்டவரே, உண்மை நான் பார்க்க வேண்டும், உண்மை நான் தரிசிக்கிறதுக்கு என்னிடத்துல என்ன குறை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு லிஸ்ட் ஆண்டவர் போட்டு கொடுத்தாரு. அத்தனையும் எழுதி பாவரிக்கு தேவனுடைய பாதத்திலே போய் பண்ணினேன். அவ்வளவு பாவத்தின் தேவன் மன்னித்தார். ஒருத்தருக்கு தெரியும், தேவ பாதத்திலே போய் பாவரிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவன் அந்த பாவத்தை மன்னித்தாரா இல்ல மன்னிக்கலையாங்கிறது நம்ம ஆத்மாவுக்கே தெரியும். மன்னித்தார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அன்றைக்கு போன சாபத்தின் கிரியைகளை ஆண்டவர் என் வீட்டு வாசற்படியில கூட வரப்படலை. நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க பாவம் செஞ்சு மற்றவர்களுக்கு உரதமாய் கெடுதலான காரியங்கள் நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் பாவம் உங்கள் வாசற்படியில் படுத்து கிடக்கும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உள்ள வந்து எட்டி பார்த்துட்டே போகும். வாசற்படியில கூட கிடக்கக்கூடாது, அடிச்சு தொம்சம் பண்ணி விரட்டி விடுங்க. இருக்கக்கூடாது. நமக்கும் அவனுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரோல் மாடல். அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான்,
அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணும் இல்லை சொல்லணும். நம்ம அதுக்குதான் தேவ சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சாயல் உண்டாக்கப்பட்ட நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பிசாசுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. ரோட்ல போகும்போது மாம்சிச்ச போராடுதா, ஒட்டன் கடிந்து கொள்ளுங்க ஏசுவி நாமத்தினால் அப்பால போ சாத்தானே. ஏசுதான் நமக்கு ரோட் மாடல். ஏசு அதை தான் செஞ்சாரு. ஏசு என்ன செஞ்சாரு? உலகத்தின் ஆசபாசங்கள் எல்லாம் ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அது நம்ம இப்படி கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை அழைக்கல, நம்மள நல்ல ஐஸ்வர்யமா வாழ்றதுக்கு, ஊர் உலகத்தா முன்னாடி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்ல வசதியா வாழணும்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. அப்படியா? அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைச்சார்? பாடுபட்டு சிலுவையை சுமந்து ரட்சிப்பை நிறைவேற்றும்படியாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால காரு பங்களா அதெல்லாம் ஒரு இச்சை, ஆண்டவர் தருவார், அதை பெற்றுக்கொள்றதுல தப்பே கிடையாது. ஆனால் உபவாசம் இருந்து நாளும் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்டு பெற்றுக்கொண்டேன்னு வர சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு சாட்சியாய் நான் சொல்லுகிறேன். ஒரு சகோதரன் ஒரு பரிசுத்தவான இடத்துல போய் பைக் வாங்கி கேட்டிருக்கிறார். ஒரு சகோதரன் என் மகனுக்கு பைக்கு கேட்கிறான், பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிசுத்தவான இடத்துல போய் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வேண்டாம், இப்போதைக்கு ஒரு வாலிப மகன், இப்போதைக்கு பைக் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னதுக்கு பிறகும் அவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு பைக்கை வாங்கி கொடுத்துட்டார். வாங்கி கொடுத்து 1 மாசம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட். கீழ்ப்படுதல் இல்லை. இன்னொரு சகோதரி ரட்சிக்கப்படாத ஒரு பையனை விரும்பி அந்த பையனை திருமணம் செய்யறதற்காக ஊழியக்காரரிடத்துல போய் கேட்டிருக்கிறா அந்த சகோதரி. அப்ப அந்த ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறார், இப்போ நீ பார்க்கறதற்கு அவன் அழகாக இருக்கிறான், உன்னை அன்பா அரவணைக்கிறது போல் இருக்கிறான், ஆனால் அவன் அப்படி அல்ல, அவனிடத்தில் நடிக்கிறான் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் இந்த சகோதரி இடத்துல சொல்லி இருக்கிறார். நீ நம்பாத, அவனை விட்டு, உனக்கு ஒரு நல்ல லைஃப் காத்திருக்கிறது அப்படி என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் இந்த சகோதரி இடத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த சகோதரி எவ்வளோ நாட்கள் கெஞ்சி காலில் விழுந்தெல்லாம் கேட்டிருக்கிறான். வாய்ப்பே இல்லை, இதுக்கு நாங்க உடன்பட மாட்டோம்னு ஊழியக்காரர்கள் சொல்லிட்டாங்க. அவனை கூட்டிக் கொண்டு ஓடி போய் கொஞ்ச நாட்களிலே குழந்தை கூட பிறக்கவில்லை. கொஞ்ச நாட்களிலே என்ன ஆகிவிட்டதென்றால், குடிக்கிற மகன் அவன் நல்லா குடிப்பானாம். நல்லா குடிது இவளுக்கு தெரியாது. நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த குடிச்ச பாட்டில எடுத்து மண்டையை அடிச்சு உடைச்சி இப்படி பல காரியங்கள் அந்த குடும்பத்திலே சித்திரவாதைகள் அப்படி பல காரியங்கள் நடந்திருக்கு. பயங்கரமான குடிமகன் குடிச்சு அந்த பிள்ளைய ரொம்ப பாடுகள் படுத்தின உடனே மறுபடியும் அதே ஊழியக்காரண்டத்துல வந்திருக்கிறான். ஏதாவது ஒரு வாய்ப்பு உண்டா அப்படின்ட்டு ஒரு வாய்ப்புல போன்ட்டாரு. என்ன வாய்ப்பு? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியம் நடக்கும் முன்னாக 1000 வாட்டி நம்ம யோசிக்கணும். இது சரியா, இது சரிதானா அப்படிங்கிறது நாம் யோசிச்சு செயல்பட வேண்டும். இல்லை என்றால் மரண வேதனைகள் வரும். எத்தனையோ செய்திகள். நான் லவ் பண்ணேன், என்னால கல்யாணம் பண்ணாம இருக்க முடியல, கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல அங்க போய் அடியும் சித்திரவாதையும். அவளுக்கு வேற 2 குழந்தைங்க வேற இருக்குதான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, ஒண்ணும் பண்ண முடியாது. அவனோட இருந்துதான் வாழ்க்கை ஓட்டணும். போனங்கில அவனோட தான். அப்புறம் ஊழியக்காரவங்க இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறது நாள் வரைக்கும் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு தருணமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எந்தெந்த காரியங்களில் நீங்கள் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள், எந்தெந்த ஒரு காரியத்திலே நீங்கள் சகோதரனுக்கு விரோதமாய் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எந்த ஒரு காரியத்திலே பெற்றோர்களுக்கு விரோதமாய் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இந்த நாட்களிலே ரொம்ப மனசு நினைத்தாலே வேதனை வரக்கூடிய மனசு. இந்த ஒரு சாட்சி கூட நான் சொல்லி கொண்டு முடிக்கிறேன். ஒரு சகோதரன் இருந்திருக்கிறான், அவனுக்கு தாய் கல்யாணம் ஆகிவிட்டது. அந்த சகோதரனுக்கு தன் தகப்பன் இறந்து விட்டார். அவன் மகன் ஃபாரின்ல வேலை செஞ்சு கொண்டிருந்திருக்கிறான். இவர்களுக்கு நல்ல பெரிய வீடு, நல்ல வசதி வாய்ப்புகள். தகப்பனார் படுக்கையில் ஆகிவிட்டார். மகனே, உன்னை பார்க்கும்படியாக ஆசையா இருக்க, ஒரு நாள் என்னை பார்த்துட்டு போடா
இல்ல அவன் ரொம்ப பிஸிமேன் ஆயிட்டான். வளர்த்த தாய் தகப்பனை கண்டுகொள்ளாமல் அவன் ஃபாரின்ல இருந்து நல்லா சம்பாதிச்சான், நல்லா தின்னான், எல்லாம் பண்ணான். கடைசி தகப்பன் இறந்து அடக்கமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றான். வந்து இங்க என்ன நடக்குதுன்னா, தாய் தகப்பனுக்கும் ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய வீடு, மாளிகை மாதிரி வீட்டை கட்டி வைத்திருந்திருக்கிறார்கள் தாய் தகப்பன்மார் சம்பாதிச்சு. இவன் என்ன பண்ணிருக்கிறான், அப்பதான் இறந்து போயிட்டாரு, உனக்கு நீ இங்க என்ன வேலை, வா என் கூட ஃபாரினுக்குன்னு சொல்லி ஏர்போர்ட்டு கூட்டிட்டு போயிருக்கிறான். ஏர்போர்ட்ல கூட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்கிறான் தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே உட்கார்ந்துருங்க, நான் போய் ஃபிளைட் டிக்கெட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் திருப்பி வரவே இல்லை. வயசான தாய் அந்த இடத்துல உட்கார்ந்து ஏங்கி அழுகிறாள். என் மகன் போனானே, டிக்கெட் எடுக்க போனானே, வரலையேன்னு ஒரு போலீஸ்காரர் வராரு. வந்து என்னம்மா இங்க பண்றீங்கன்னு கேட்கும்போது, அது என் மகன் டிக்கெட் எடுக்க போயிருக்கிறான், எத்தனை 6 மணி நேரம் ஆகிவிட்டது, என் மகன் டிக்கெட் எடுக்க போயிருக்கிறான், இப்ப வந்து விடுவான், என்னை அழைத்து செல்வான். எந்த ஃபிளைட்டுன்னு கேட்கும்போது துபாய். அதுதான் போயிருச்சு அம்மா 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே. இங்க உட்காந்து என்னம்மா பண்றான்னு கேட்கும்போ மாறல அடித்து அழுது அதே இடத்துல இந்த சாயம் செத்து போய்விட்டார்கள். எவ்வளவு கொடுமையான விஷயம். இந்த சாபம் யாரை தொடரும்? இந்த சாபம் யாரை தொடரும்? நான் இன்னைக்கு சொல்றேன், தாய் தகப்பன பார்க்காம பொண்டாட்டி பேச்ச கேட்டு புருஷன் பேச்ச கேட்டு பெற்றோரை கொண்டு அநாத இல்லத்துல கொண்டு சேர்த்து விட்டுருக்கியா, உனக்கு சாபம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. உனக்கு ஒருவேளை அந்த சாபம் வரும், உன் பிள்ளைகளுக்கு அது வரும். அதுல எந்தெந்த பிள்ளைங்க தாய் தகப்பனை கவனிக்காம தாய் தகப்பனுக்கு துரோகம் செஞ்சு இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த வீட்டு இருக்குல்ல, அந்த இடமும் சொத்தெல்லாம் இருக்குல்ல, அவன் பேருக்கு எழுதிட்டான். தாயும் என் மகன் என்னை ஃபாரின் கூட்டிட்டு போக போறானேன்னு நம்பிக்கையிலே சொத்தை எல்லாம் எழுதி அந்த மகனுக்கு கையில கொடுத்துச்சு அந்த அம்மா. நீ அந்த அம்மாவுக்கு எந்த அடைக்கலும் இல்லை. அந்த வியாகுலத்திலே அந்த அம்மா அந்த ஏர்போர்ட்லயே செத்து போயிருச்சான். எவ்வளவு கொடுமையான விஷயம், எவ்வளவு கொடுமையான விஷயம். சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த நாட்களில் கண்கூடாக நான் பார்த்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். தாயோ தகப்பனோ ஒரு மரண படுக்கை, அவர்களுக்கு இன்னும் குறித்த காலங்கள் தான் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்தவுடனே சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுறார்கள். எழுதி வாங்கிட்டு நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு போகுமா, நாளைக்கு போகுமா, நாளானைக்கு போகுமா, எத்தனை பிள்ளைங்க பட்டினி போட்டு கொள்ளுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இயேசுவே நீர் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 1 வருஷமா 2 வருஷமா எத்தனை வருஷமோ அவர்களுக்கு பட்டினி போட்டு மட்டும் கொண்டுறாதீங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், எந்த ஒரு தாயையும் எந்த ஒரு தகப்பனையும் பட்டினி மட்டும் போடுறாதீங்க. ஒரு வாய் சாப்பாடு அவர்களுக்கு கொடுங்க. கொடுத்து அவர்கள் மரண கால வரைக்கும் பீ அள்ளணும், மோல் அள்ளணும், குளிக்க வைக்கணும், இதெல்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் நீங்க கர்த்தருக்கு செய்யற ஊழியம். இதெல்லாம் நீங்க செஞ்சு அவர்களுடைய கடைசி காலத்திலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யுங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். அல்லாம தாய் தகப்பன் படுக்கையில கடந்து புண்ணு பிடிச்சுன்னா எத்தனையோ தாய்கள் ரோட்டோரங்களிலே கிடக்கிறார்கள், எத்தனையோ தகப்பன்மார்கள் ரோட்டோரங்களிலே கிடக்கிறார்கள். ஏன் எல்லா சொத்தை எழுதி வாங்கிட்டு அடிச்சு விரட்டிடுறது, எல்லா சொத்தை எழுதி வாங்கிட்டு கொண்டு நாங்க எங்க அம்மா அப்பாவா அநாத ஆசிரமத்துல விடல, முதியோர் இல்லத்துல விடல, ரோட்டோரங்களை விடல, எங்க அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுருக்குறோம். எங்க அம்மா அவங்க நல்லா பராமரிக்கிறாங்க. அப்படியா? நீ சொகுசா எங்க தூங்குவ, நீ சொகுசா எங்க தின்னுட்டு கிடப்ப. உன்னை பெத்தாலே 10 மாசம் சுமந்து அந்த தாயை கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுட்டு நீ கௌரவமா வர பேசிட்டு இருக்கிற. உன்னை கொண்டு நீ பிறந்த உடனே கொண்டு உன்னை ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல கொண்டு விட்டுருந்தா இவளுக்கு ஆளாட்டு நீ வளர்ந்து நின்னுட்டு இன்னைக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாய். இதுவும் ஒரு சாபம், இது உன்னை பின்தொடரும். தாயையும் தகப்பனை நீ கனம் பண்ணுவாயாக என்பது கட்டளை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் உணர்த்துகிற வார்த்தை, தாய் தகப்பனை கீழ்பண்ணுங்க, கீழ்ப்படிங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. இன்னொன்னு, விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓடுங்க, போயிட்டு விலகி ஓடுங்க. அதற்குரிய சம்பந்தப்பட்ட காரியங்களிலே நிற்காதீர்கள், விலகி ஓடுங்கள். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சாபங்கள் பாவங்கள் எல்லா காரியத்தையும் இயேசு வெளியேற்றுவார். நாம செய்ய வேண்டியது மணிக்கூர் கணக்குல இருந்து ஜெபம் பண்ணவோ, மணிக்கூர் கணக்கு பரிசுத்த வேதாமத்தை நான் முழுவதும் படிச்சு முடிச்சுட்டேன், அதெல்லாம் செய்யணும். ஆனால் அதற்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மற்றவர்களை நம் சகோதரன் சகோதரியை போல பாவித்து நடத்த வேண்டும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் செய்யும் பொழுது இந்த நாட்கள் யார் யாருக்கு விரோதமா நீங்க என்னென்ன காரியங்கள் செஞ்சிருக்கிறீங்க,
ஒரு காலத்தில் அறியாமல் செஞ்ச காரியமாக இருக்கட்டும் தேவ பாதத்திலே போய் செஞ்சவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா ரிப்பீட் அடிச்சு உங்க குழந்தையில படுக்க போட்டுரும். ஊனமுற்ற பிள்ளைகள் பிறக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, கல்யாணமாகாம நெடுநாள் வீட்டுகளே இருக்கிறது, வியாதியினால் மடிக்கிறது, இதெல்லாமே என்னன்னா சாபம்தான். சாபம். நீங்க ஒருவேளை செய்யாம இருந்திருக்கலாம், உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதனால கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் வார்த்தை கொடுத்திருக்கிறார். உன் பாவம், உன் சாபம், உன் வியாதி, உனக்கு குழந்தை இல்லாம இருக்கிறது, படுக்கையில கிடக்கிற மனிதர்கள், இது எல்லாமே மாற வேண்டுமா? இதெல்லாம் மாறணுமா? முதலாவது செய். எந்த காரியத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாய்? யாருக்கு விரோதமாய் எந்தெந்த காரியங்கள் செய்திருக்கிறாய்? இந்த காரியத்தை எல்லாம் ஆராய்ந்து பாருங்க. வேதத்தை படிச்சு ஆராய்ந்து அந்த காரியத்தை எல்லாம் நான் விட்டு விடுவோமானால், அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால், கர்த்தர் நீதிபரர், கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை மாத்திரம் செய். மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு. இது வந்து அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் உணர்த்தப்படுகிறேன். இது அநேகர் கேட்டு இதன்படியாக செய்யுங்கள். பாக்கியுள்ளதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் அருமையான வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ஏசப்பா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாவத்தின் கிரியைகள், சாபத்தின் கிரியைகள், மந்திரவாதம், பில்லி சூனியம் போன்ற பல கட்டுகள் எங்கள் குடும்பத்திலிருந்து ஏன் மாறவில்லை ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு அருமையான சத்தியத்தை உபதேசித்து கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை காத்து கொண்டு ஆண்டவர் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் வர என் தேவன் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.